பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 21 டேஸ் பிரேயர்ல டே 4ல இருக்கிறோம். ரெகோபோத் அப்படின்ற தலைப்பின் கீழ நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோங்க. ரெகோபோத்தோட தலைப்போட வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஆமேன். ஆமாங்க. நம்மளுக்கு கர்த்தர் ரெகோபோத் அப்படின்ற சமாதானமான இடத்தை வந்து கட்டளையிட்டாரு. அந்த இடத்தை சுதந்திரிக்கும் போது எந்த ஒரு வாக்குவாதமும் வராது அப்படின்றதான் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த 4வது நாளிலையும் கர்த்தர் வாக்குவாதம் பண்ண விட மாட்டாருங்க. நம்மளுக்கு ஒரு ரெகோபோத்தை கட்டளையிட்டார் அப்படின்னா அந்த இடத்துக்கு அவர் கூட்டி செல்ல வல்லவராய் இருக்கிறார். அப்படி கூட்டி கொண்டு போகும்போது யாரு நமக்கு விரோதமாக வந்தாலும், வாக்குவாதம் பண்ண வந்தாலும் அவங்கள எச்சரிக்கை செய்து சமாதானமா போக செய்வாருங்க. அத குறிச்சு தான் இன்னைக்கு 4வது நாள்ல பார்க்க போறோம். வாக்குவாதம் பண்ண வர்றவங்கள கர்த்தர் எச்சரிக்கை செய்து சமாதானம் பண்ணுவாருங்க. அப்படி இன்னைக்கு நம்ம யார குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னா, யாக்கோப குறிச்சு தான் பார்க்க போறோம். யாக்கோபு, லாபான் அவங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு நம்ம வேத பகுதியில எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், அப்புறம் 31ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 43ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இங்க யாக்கோப கர்த்தர் ஆசீர்வதிச்சதை பார்க்கிறோம். கர்த்தர் யாக்கோப ஆசீர்வதிச்சதின் மூலமாக அவன் வர வர விருத்தி அடைஞ்சிட்டே இருந்தான். இதை பார்த்துட்டு அங்க லாபானுடைய, அதாவது தன்னுடைய தாய்மாமன் தான் லாபான், அவனுடைய மகன்கள் எல்லாருமே வந்து பொறாம கொள்றாங்க, வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வர வர யாக்கோபு விருத்தி அடைகிறதுனால லாபானுடைய முகம் வந்து வேறுபட்டதுங்க. லாபானுடைய முகம் வேறுபட்டதை யாக்கோபு பார்த்தாங்க. அப்போ கர்த்தர் தரிசனமாகி என்ன சொல்றாரு அப்படின்னா, 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். இங்க யாக்கோபின் இடத்துல கர்த்தர் சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சமாதானமான இடம் யாக்கோபுடைய ரெகோபோத்துங்க. இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் யாக்கோபு இடத்துல சொல்றாங்க. உடனே யாக்கோபும் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு பார்க்குறான். ஏன் அப்படின்னா, தன்னுடைய தாய்மாமனுடைய முகம், லாபானுடைய முகம் வந்து வேறுபட்டுருச்சு. தன்னை போகவும் விடமாட்றான். இங்கேயே வச்சுட்டு வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, லாபானுக்கு அறிவிக்காமயே தன்னோட மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபு வந்து அந்த இடத்த விட்டு செல்றாங்க. இப்போ 3 நாள் கழிச்சு லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. யாக்கோபும் அவங்களுடைய மனைவியும் அங்க இருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த லாபான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மகன்களை கூட்டிட்டு கிளம்புறாங்க யாக்கோப பார்க்க. லாபான் இடத்துல கர்த்தர் சொப்பனத்துல தரிசனமாகி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்றார். லாபான் இடத்துல கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமா எதுவுமே நீ தீமை பேசக்கூடாது, நன்மையை தான் பேசணும் அப்படின்னு எச்சரிக்கை பண்றாரு. அதுக்கப்புறம் இவங்க யாக்கோபு இடத்துல வராங்க. யாக்கோபு இடத்துல வந்துட்டு லாபான் கேட்குறாங்க, ஏன் நீ வந்து திருட்டுத்தனமா வர்ற? என் பிள்ளைங்களை முத்தம் செய்து உங்களை மேலத்தாளத்தோட நான் அனுப்பியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது, யாக்கோபு சொல்றாங்க, நான் பயந்துட்டேன், நீங்க எங்களை விடமாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்க லாபான் வந்து யாக்கோபு இடத்துல சொல்றாங்க, நீங்க இப்படி வந்ததுனால நான் உங்களுக்கு பொல்லாப்பு செய்யறதுக்கு எனக்கு வல்லமை உண்டு. ஆனாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். இப்படி லாபான் இடத்துல கர்த்தர் சொன்னது நிமித்தமாக அங்க யாக்கோபுக்கு எந்த ஒரு தீமை செய்யாம நன்மை செய்து அவங்களிடத்துல சமாதானமா இருந்துட்டு உடன்படிக்கை பண்ணிட்டு போனாங்க. இப்படிதான் இந்த இதுல இருந்து நம்ம என்ன இன்னைக்கு கர்த்தர் சொல்ல வராரு அப்படின்னா, உங்களிடத்துல கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால, கர்த்தர் உங்களை நல்லா வச்சதுனால, நீங்க உங்களை லாபம்னு எண்ணிக்கொண்டு இருக்கிற மனுஷர்கள் எல்லாரும் பொறாமப்பட்டு வாக்குவாதம் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தீமை செய்யணும்னு நினைப்பாங்க. அவங்கள இடத்துல கர்த்தர் பேசி, நீ தீமை செய்யக்கூடாது, அது என்னுடைய பிள்ளை, நான் அவனோடு கூட இருக்கிறேன், நீ நன்மை தான் செய்யணும், தீமை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல வாக்குவாதம் பண்ணினவர்களுக்கு கர்த்தர் எச்சரிக்கை செய்வாருங்க. ரெகோபோத்து நம்மளுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த இடத்துக்கு கர்த்தர் கூட்டி கொண்டு போகும்போது கண்டிப்பா நம்மள லாபம்னு எண்ணிக்கொண்டு இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் நமக்கு விரோதமா செயல்படுவாங்க. அவங்க முகங்கள் வேறுபடுங்க. அப்படி அந்த முகம் வேறுபட்டது என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தர் அந்த இடத்தை விட்டு உங்களை
கிளம்ப சொல்றாருங்க. தற்காலிகமா ஒரு இடத்துல உங்கள உட்கார வச்சிருக்காரு. அந்த இடத்துலயும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால, கர்த்தர் உங்கள ஆசீர்வதிச்சிருக்காரு. அதனால அந்த இடம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அந்த இடத்துல இருக்காதீங்க. உங்களுக்குரிய ரெகோபோத் அது கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, வாக்குவாதம் பண்றவங்க, நீங்க லாபம்னு எண்ணிக்கொண்டு இருக்கிறவங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அவங்க முகம் வேறுபட்டுச்சு அப்படின்னா, அதுதான் உங்களுடைய அறிகுறி. நீங்க ரெகோபோத்துக்கு செல்றதுக்கு கர்த்தர் நேரத்த குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க முகங்கள் வேறுபட்டோனயே, அவங்க எல்லாருமே உங்களுக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க, நினைச்சாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்கள அழகா கூட்டிட்டு போவாருங்க. அவர் கூட்டிட்டு போற இடம் சமாதானமான இடம். நம்மளுக்கு ரெகோபோத்தா இருக்கும். அப்படி கர்த்தர் கூட்டிட்டு போகும்போது, யாரெல்லாம் வாக்குவாதம் பண்ணுனாங்களோ, அவங்கள எல்லாரையுமே கர்த்தர் எச்சரிக்கை செய்து, சமாதானம் பண்ணு. இல்லைன்னா நான் உன்னைய சமாதானம் பண்ணு. அவங்களுக்கு நன்மை செய், தீமை செய்யாத அப்படின்னு எச்சரிக்கை செய்வாருங்க. கர்த்தரின் எச்சரிப்பின் நிமித்தமாக அவங்க நம்மளிடத்துல சமாதானமா பேச வருவாங்க. இந்த காரியம் தான் இன்னைக்கு கர்த்தர் தெளிவா சொல்றாரு. உங்ககிட்ட வாக்குவாதம் பண்றவங்க, கர்த்தர் உங்கள ஆசீர்வதிச்சதுனால தான், கர்த்தர் நீங்க அந்த இடத்துல நல்லா இருக்கிறீங்கன்றதுனால தான் வாக்குவாதம் பண்றாங்க. அந்த வாக்குவாதம் பண்றவங்கள கர்த்தர் எச்சரிப்பாரு. நீங்க எத குறிச்சும் கவலைப்படாதீங்க. அவங்கள குறிச்சு சபிக்காதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். உங்களுடைய ரெகோபோத்துக்கு அவர் கூட்டிக் கொண்டு போவாருங்க. நம்ம எல்லாரும் கண்கள மூடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே! நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தகப்பனே, ஆவியானவரே அப்பா நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. தகப்பனே உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தம் தகப்பனே நாங்கள் பெருகும்போது, நாங்கள் யாரெல்லாம் எங்கள லாபம்னு எண்ணுனாங்களோ, அவங்க எல்லாரும் எங்களுக்கு விரோதமாக மாறி ஆவியானவரே எங்களோட வாக்குவாதம் பண்ணுகிறாங்கப்பா. தகப்பனே அந்த வாக்குவாதம் பண்ணினவர்கள தகப்பனே நீங்க பேசுங்க. கர்த்தர் நீர் பேசி ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எங்களுக்கு வழிவாசல திறங்க. ரெகோபோத்துக்குரிய வழிய திறக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் எங்க கரத்தை பிடித்து சமாதானமான இடத்துக்கு கொண்டு போன சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாக்குவாதம் பண்ணினவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய எச்சரிப்பின் நிமித்தம் எங்களோடு சமாதானம் பண்ண போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ரெகோபோத்தின் ஆசீர்வாதங்கள் அப்படியே பலிக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே சமாதானமான சூழல நீங்க தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளெஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.